Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். இது ஒரு திட்டம் சார்ந்தப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக். ஓகேவா? சோ என்ன டாபிக்னா பஞ்சாயத்தில் இருந்து பாராளுமன்றம் 2.0. ஓகேவா? சோ இந்த பர்టిక్యులர் ஒரு டாபிக் வந்து நமக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல பார்க்கறதுனால நமக்கு வந்து மேபி இம்பார்ட்டன்ட்டா இருக்கலாம். பிகாஸ் இது வந்து ஃபீமேல் ஓரியன்டடா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? சோ அதனால தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ என்ன டாபிக்னா பஞ்சாயத்திலிருந்து நாடாளுமன்றம் 2.0. லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா ஜனவரி 6, 2025 அன்று பஞ்சாயத்து சே பார்லிமெண்ட், ஓகே, சோ அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து இதுதான், பஞ்சாயத்து சே பார்லிமெண்ட் அதை தொடங்கி வைக்கிறார். இது நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் 500க்கும் மேற்பட்ட பெண் பிரதிநிதிகளுக்கு அரசியலமைப்பு மற்றும் பாராளுமன்ற நடைமுறைகள் பற்றிய நுண்ணறிவை வழங்க முயல்கிறது. ஓகேவா? சோ நம்மளுக்கு முக்கியமான ஏரியாவே இந்த ஏரியா தான். ஓகேவா? சோ சப்போஸ் நமக்கு வந்து பிரிலிம்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து பார்லிமெண்ட் அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிற நமக்கு தெரிய வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்க பஞ்சாயத்து ராஜில் இருக்கக்கூடிய அந்த பெண் பிரதிநிதிகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த நாடாளுமன்றம் வந்து எப்படி இயங்குது, நாட்டோட அரசியலமைப்பு வந்து எப்படி இயங்குது, அந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே பண்ணி அவங்களுக்கு வந்து அதை வந்து திறனை வந்து மேம்படுத்த போறாங்க. ஓகேவா? சோ அதோட குறிக்கோளா கொண்டு வந்ததுதான் இந்த பஞ்சாயத்துல இருந்து நாடாளுமன்றம் 2.0. ஓகேவா? சோ நியூஸ்ல வந்து இதுதான். நம்மளுக்கு வந்து இது போக அடிஷனல் இதை பத்திர எல்லா டீட்டெயிலுமே வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா இது மக்களவை செயலகம் மற்றும் பழங்குடியினர் விவகார அமைச்சகத்துடன் சேர்ந்து தேசிய மகளிர் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஓகேவா? சோ இதுவும் நம்மளுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த பஞ்சாயத்துக்கு வந்து நாடாளுமன்றம் 2.0 அப்படிங்கிற திட்டத்தை வந்து எந்த அமைச்சகம் வந்து செயல்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் பழங்குடியினர் விவகார அமைச்சகம். ஓகே, சோ இவங்க தான் முக்கியமா ஜாயின் பண்ணி இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. ஓகேவா? மரியாதைக்குரிய பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, சோ பிர்சா முண்டாங்கிறது நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ட்ரைபல் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? சோ முன்னொரு காலத்துல வந்து பிரிட்டிஷ் மிஷினரி வந்து வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய ட்ரைபலோட கலாச்சாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன் மிஷினரியால கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியனா வந்து மாறி இருக்காங்க. சோ அதெல்லாம் எதிர்த்து ஒரு போராடினவர் தான் பிர்சா முண்டா. ஓகேவா? சோ அவரோட பிறந்தநாள் வந்து நினைவுகூரும் வகையாதான் இந்த பஞ்சாயத்து பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இது 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 502 பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கும். ஓகேவா? சோ டோட்டலா கவுண்ட் பாக்குறப்ப 502 பெண் பிரதிநிதிகள், இதுல இருந்து 22 மாநிலங்கள் மற்றும் யூடி. ஓகேவா? சோ அங்க இருந்துதான் ட்ரைபலா முக்கியமா இருக்கும் ஷெட்யூல் ட்ரைபல் இருக்கக்கூடிய அந்த மேஜர். ஓகேவா? சோ அவங்கதான் என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள். ஓகேவா? அவங்கதான் அந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு அம்சம். அரசியலமைப்பு விதிகள், நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் நிர்வாகத்தை பற்றி அவர்களின் புரிதலை மேம்படுத்துவதன் மூலம் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் இருந்து இந்த பெண் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் அளிப்பதே இதன் முதன்மை கவனம். ஓகே, அதோட மெயினான போக்கஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு திறன் மேம்பாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அரசியலமைப்பு விதிகள். ஓகே, சோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குன்னா அதை பத்தின இருக்கக்கூடிய விதிகள், முக்கியமான விதிகள் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் என்ன இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்றது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற நடைமுறைகள். ஓகே, சோ ஒரு பார்லிமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு அந்த ஒரு ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அது எப்படி பாஸ் ஆகுது, அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு அறிவுமே என்ன கொடுக்க போறாங்கன்னா அந்த பெண் பிரதிநிதிகளுக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, கல்வி மற்றும் கிராமப்புற மேம்பாடு போன்ற துறைகளில் பெண் பழங்குடி பிரதிநிதிகளின் பங்களிப்பை அங்கீகரிப்பதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஓகேவா? சோ முக்கியமானதுன்னா கல்வி மற்றும் கிராமப்புற மேம்பாடு. ஓகே, சோ இந்த ரெண்டு இதுலயும் வந்து அவங்க சப்போஸ் பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த நடைமுறைகளா தெரிஞ்சுட்டு போயிட்டு அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமப்புறங்களை வந்து மேம்படுத்துவாங்க. அங்க வந்து கல்வி வந்து நிறைய செழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த முக்கியமான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வின் போது மக்களவை சபாநாயகர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்கும் பிரதிநிதிகளுக்கு தலைமை தாங்கினார். ஓகேவா? சோ அங்க இருந்து வரக்கூடிய அந்த பெண் பிரதிநிதி இருக்கா பாத்தீங்களா, அவங்களுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த பிரியாம்பிள் வந்து ரீட் பண்ண வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ஈவெண்ட் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி முக்கியமா பாக்குறப்ப இதுல பட்டறைகள், அமர்வுகள் மற்றும் புதிய பாராளுமன்ற கட்டிடம். ஓகே, சோ இந்த தான் புதிய பாராளுமன்ற கட்டிடம். அதுக்கப்புறம் சம்விதான் சதன் அப்படிங்கிறது என்ன, பழைய பாராளுமன்றத்தோட ஒரு பெயர். ஓகேவா? சோ இந்த இது நம்மளுக்கு வந்து
முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த சம்விதான் சாதன் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் வந்து என்ன சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங்கோட பெயர் தான் அந்த சம்விதான் சாதன் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி சங்கரகாலயா அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு மியூசியம். ஓகேவா? சோ இது வரைக்கும் இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் யார் பிரைம் மினிஸ்டராங்களோ இப்ப லாஸ்டா யார் இருக்கிறாங்களோ அவங்களோட எல்லா விதமான அந்த வாழ்க்கை முறை அவங்க செய்த கொண்ட திட்டங்கள் அவங்களோட பெரும் வெற்றிகள் அந்த மாதிரி எல்லாமே இருந்தா இந்த மியூசியத்துக்கு வந்து இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் இந்த பிரதான் மந்திரி சங்கரகாலயா. அதுக்கப்புறம் ராஷ்டிரபதி பவன். ஓகே, ஸோ அந்த பிக்சர்ல இருக்கு ராஷ்டிரபதி பவன். இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து விசிட் கூட்டு போறதும் இந்த திட்டத்தோட ஒரு நோக்கமா வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பில்டிங்கையும் விசிட் பண்ணி அங்க என்ன நடக்கும் சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அது போக அங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஷாப் அதுக்கப்புறம் அந்த செஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் இவங்க வந்து கொண்டு வந்து பெண் பிரதிநிதிகளுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பஞ்சாயத்துல இருந்து நாடாளுமன்றம் 2.0 அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது வந்து முக்கியமா இருக்காங்கன்னா பட்டியலிடப்பட்ட இனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு வந்து அந்த அரசமைப்பு முறை அதுக்கப்புறம் நாட்டோட நிர்வாகம் வந்து எப்படி இருக்குது, நாடாளுமன்ற நடைமுறை எல்லாம் எப்படி இருக்குது, அது மாதிரி எல்லா விதமான ஒரு நாலேஜ் வந்து கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பத்தி அடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.